இந்த வைகை இலக்கிய திருவிழானுடைய தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கூடிய மாவட்ட நூலக அலுவலர் அவர்களே, சகோதரி ராதா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் விஜிலா தேரிராஜன் அவர்களே, எழுத்தாளர் அசோக் பிரபு அவர்களே, ஹரிபாபு அவர்களே, எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் மதுமிதா அவர்களே, படைப்பாளிகளே, ஏராளமாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி வைகை இலக்கிய திருவிழா. வைகை இலக்கிய திருவிழாவில் கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் கீழடியை பற்றி பேசிட்டாங்க. கீழடி வைகை கரையில் இருக்குது பேசிட்டாங்க. ஆனால் அந்த வைகை இலக்கிய திருவிழாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தலைப்புல கரிசல் நிலவியல் அப்படிங்கிற தலைப்புல பேச வேண்டிய ஒரு பொறுப்பு என்பது இருக்கு. நம்ம வாழ்ற பூமி கரிசல் பூமி. ஏற்கனவே நம்ம மாவட்டத்தில் கரிசல் இலக்கிய திருவிழா என்ற பேரில் கடந்த காலங்களில் 2-3 ஆண்டுகளாக பெரிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. வட்டார வகைமை இலக்கியம் அப்படிங்கிறது தமிழில் முதல்ல அறிமுகப்படுத்தினது கரிசல்ல தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்குறேன். கேள்வினா கஷ்டமான கேள்வி கிடையாது. எத்தனை பேர் கரிசல் இலக்கியம் சம்பந்தப்பட்ட நாவல்களை அல்லது சிறுகதைகளை மாணவர்கள் படிச்சிருக்கீங்க? மாணவர்கள் மட்டும், வேற யாரும் வேண்டாம். கரிசல் சம்பந்தப்பட்ட சிறுகதை அல்லது நாவல் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? யாராவது ஒரு கதையாவது படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் இல்ல. சரி, கரிசல் இலக்கியத்தினுடைய எழுத்தாளர்கள் யாராவது பேர் உங்களுக்கு தெரியுமா? கரிசல் இலக்கியத்தினுடைய எழுத்தாளர்கள் பேர் யாராவது ஒரு ஆள் பேர் சொன்னா கூட போதும். ஆசிரியர்கள், பேராசிரியர் பெருமக்கள் வேண்டாம், மாணவர்கள் சொன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க தம்பி. சோதர்மன், கீராஜ் நாராயணன் படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் மகிழ்ச்சி. உள்ளபடியே ஒரு 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க படிச்சிருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம மண்ணை பற்றி எழுதின இலக்கியம் தான் கரிசல் இலக்கியம். அந்த இலக்கியத்தை பற்றியே நமக்கு ஒரு பெரிய அறிமுகம் இல்லாத இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம்தான். இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் காலம் கடந்துவில்லை. எதிர்காலத்தில் நம்ம கரிசல் இலக்கியத்தை பற்றி நிறைய படிக்கலாம். என்ன ஒன்று, இந்த பொதுவாக இலக்கியத்துக்கு ஒரு கதை இருந்தாலும் சரி அல்லது நாவல்னாலும் சரி, அதுக்கு தேவை முதல்ல கரு தேவை. அதற்கப்புறம் அந்த கதை மாந்தர்கள் தேவை. அந்த கதை மாந்தர்களுக்கு அடுத்து முக்கியமாக பண்பாட்டு கூறுகள் ரொம்ப முக்கியம். என்னதான் கதை இருந்தாலும் இன்றைக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கக்கூடிய பெரும்பாலான நாவல்கள், சிறுகதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கதையோட அந்த கதை மாந்தர்களோட சேர்ந்து அந்த நிலத்தினுடைய பண்பாட்டு கூறுகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறதான் பார்க்குறாங்க. அப்போ பண்பாட்டு கூறுகளுக்கு மிக முக்கியமான பங்கு என்பது கதைகள்லையும் நாவல்களுக்கும் அடிப்படையாக இருக்குது. அந்த பண்பாட்டை தீர்மானிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தினுடைய அமைப்பு தான். அந்த நிலத்தினுடைய அமைப்பு தான் பண்பாட்டை தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம், பார்க்கலாம். இப்போ கரிசல் அப்படின்னா, கரிசல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தெற்க கயத்தார் இருக்குல்ல, திருநெல்வேலி போகிறோம் இல்லை, அந்த கயத்தாரில் ஆரம்பிக்கும் கரிசல் நிலப்பகுதி. அங்கேருந்து வடக்க திருமங்கலம் வரைக்கும் நீங்கள் அந்த பஸ்ஸில் போனீங்கன்னா தெரியும், 2 பக்கமே ஏகாந்தமாக வெட்ட வெளியாக ஒரே கருப்பாக இருக்கும், நிலக்கரி மாதிரி மண் இருக்கும். இது இந்த பக்கம். கிழமேலாக பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்க ராஜபாளையம், அதுக்கு பதிலிருந்து கிழக்க சாயல்குடி, வேம்பாறு வரைக்கும் இந்த நிலப்பரப்பு கிட்டத்தட்ட இந்த பக்கம் தென்வடலாக ஒரு 75 மைல் நீளமும், கிழமேலாக ஒரு 75 மைல் நீளம் உள்ள இந்த பரப்பில் தான் கரிசல் மண் இருக்கு. இந்த கரிசல் மண்ணுக்கு மட்டும்தான் இருக்கான்னா அங்கங்க திட்டாக செம்மண் இருக்கு. உதாரணமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரி இருக்குல்ல, அந்த பகுதியில் செம்மண் இருக்கு. ராஜபாளையத்தில் ஒரு பகுதியில் செம்மண் இருக்குது, செவல்பட்டியில் ஒரு செம்மண் இருக்குது. இப்படி அங்கங்க செம்மண் திட்டுக்கள் இருக்கு. ஆனால் பெரும்பகுதியான நிலம் இங்கே கரிசல் தான். இந்த கரிசல் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, ஒரு காலத்தில் அது ஒரு எரிமலையாக இருந்திருக்கு. அங்கிருந்து வந்த எரிமலை குழம்பு, அந்த எரிமலை குழம்பு சாம்பல், அது சாம்பலாக மாறி கரிசல் மண்ணாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த கரிசல், அந்த எரிமலை சாம்பல் தான் இந்த கரிசல் மண்ணாக இருக்குது. அதனால இந்த மண் மிக வளமையான மண். நீங்க தமிழ்நாட்டில்
வானம் பார்த்த பூமின்னு சொன்னா நம்ம கரிசலை தான் சொல்லுவோம், மானாவாரி அப்படின்னு சொல்லுவோம். மானாவாரினா மானம்னா நம்ம வானத்தை தான் மானம் அப்படின்னு சொல்றோம். வானத்தை எதிர்பார்க்கக்கூடிய பூமி தான் மானாவாரி பூமி. அதை பார்த்து தான் எதிர்பார்த்தா நம்ம விவசாயம் செய்யக்கூடிய நிலமாக இங்கே இருக்கு. இங்கே பெரும்பாலும் ஆறுகளே கிடையாது, ஒன்று ரெண்டு ஆறு தான். ஒன்று வந்து அர்ஜுனா நதி, அந்த நீங்க எம்புதுப்பட்டி பக்கத்தில் வரும் அந்த அர்ஜுனா நதி. அப்புறம் வெம்பக்கோட்டையில் வந்து வைப்பாறு, இங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சுழி பக்கத்துல குண்டாறு. இப்படி ஒரு 3 சின்ன ஆறுகள் தான் இருக்கு. பெரும்பகுதியான அத்தனை நிலமும் மானாவாரி நிலமாக தான் இருக்குது. இங்க வந்து வெயில் வந்து கடுமையாக அடிக்கும், உங்களுக்கு தெரியும். வெயில் நின்று விளையாடக்கூடிய பூமி. அதனாலதான் இங்க வந்து வெயிலுகந்த அம்மன் அப்படிங்கிற பேர்ல சாமிகள்லாம் இருக்கும், காச்சக்காரம்மன் அப்படிங்கிற பேர்ல சாமிகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இங்க பண்பாட்டு ரீதியாக திருவிழாக்கள் எப்படி கொண்டாடுவோம்? திருவிழா அன்னைக்கு திருவிழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய வேப்பலையை கட்டிடுவோம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? வேப்பலை கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்கும் ஒன்று. ரெண்டாவது ஒரு கிருமி நாசினி. வெயில் அதிகமாக வரக்கூடிய இடங்கள்ல கிருமி நாசினிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம்னா, திருவிழாவுக்கு ஒரு 10 நாளைக்கு முந்தைய ஊரை சுத்தி வேப்பலையை கட்டிடுவாங்க. அதனுடைய பண்பாட்டு நீட்சியாக இன்னைக்கும் தொடருது. அதே போல திருவிழா முடிஞ்ச உடனே என்ன செய்வோம்? மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவோம் நம்ம கரிசல் பூமியில. கரெக்டா ஏன் கரிசல் பூமியில மஞ்சள் விராட் நடத்துறோம்? அதே கிருமி நாசினியை. ஏன்னா கூட்டம் பல ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. அப்ப பல மக்கள்கிட்ட இருந்து கிருமிகள் வந்து நம்மகிட்ட எல்லாம் பரவி இருக்கும். அந்த கிருமிகளை போக்குவதற்காக கடைசி நாள் அன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழா அப்படிங்கிறது நடத்துறோம். இன்னைக்கு கிருமி நாசினி நிறைய அட்வான்ஸ் ஆயிருச்சு, கெமிக்கல்ஸ் நிறைய வந்துருச்சு. அன்னைக்கு அதுதான் இருந்தது, வேப்பலையும் மஞ்சளும் தான் இருந்தது. அதனாலதான் அந்த கிருமி நாசியை பயன்படுத்துறாங்க. இப்படி பண்பாட்டு ரீதியாக இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் முளைப்பாரி திருவிழான்னு நடத்துறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் முளைப்பாரி திருவிழா நடத்துறோம் சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டனி படிக்கிறவங்க இருக்காங்களா? பாட்டனி படிச்சவங்க. விதை நேர்த்தின்னு இருக்கும், விதையினுடைய முளைப்பு திறன் பார்க்கறது. ஒரு விதையை வந்து நம்ம சும்மா மானாவாரியா வந்து விதையை வாங்கி நம்ம விதைச்சிட முடியாது. ஏன்னா அது நல்லா முளைக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்துல கொஞ்சம் விதையை வாங்குவாங்க, வாங்கி கொஞ்சம் முளைக்கட்டி பார்ப்பாங்க, அதனுடைய முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு காலத்துல அந்த முளைப்பு திறனை பார்க்கக்கூடிய ஒரு சடங்கு தான் இன்றைக்கு முளைப்பாரியாக மாறி இருக்கு. என்ன செய்வாங்க அந்த காலத்துல, எல்லா வீடுகளும் இப்போ வந்து விதைகளை வந்து கடைகளில் வாங்குறோம், அதுவும் கார்பரேட் கம்பெனிகள் வந்துருச்சு, அவங்களுடைய ஆதிக்கமாயிருச்சு. அந்த காலத்துல விவசாயிகள் சம்சாரிகள் அவங்களுடைய சொந்த நிலத்துல விளைஞ்ச காய்கறி அல்லது பயிர் வகைகள் இருந்து நல்ல தரமான விதைகளை எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த எல்லா வீடுகள்ல இருந்தும் ஒவ்வொரு வீட்டில இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் விதைகளை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ஊர் மந்தையில வச்சு அதுக்கு ஒரு சடங்கு நடத்தி ஒரு திருவிழாவாக அந்த விதையில பூரா ஆளுக்கு ஒரு மண் சட்டியில போட்டு அதையெல்லாம் முளைக்க வச்சு பார்ப்பாங்க. அது ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு எந்த அளவுக்கு முளைச்சிருக்குன்னு பார்த்து எந்த விதை எந்த வீட்டில் இருந்து வந்த விதை சிறப்பாக முளைஞ்சிருக்கோ அந்த விதையை பெரும்பாலும் பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு நடைமுறை என்பது இருந்தது. அது வந்து கோவில்களில் திருவிழாவாக கொண்டு வந்தாங்க. அதான் வந்து முளைப்பாரி திருவிழாவாக கரிசல் மண்ணில் மாறி இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க, திருவிழாக்கள் காளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் பொங்கல் எப்போ நடக்கும்? பங்குனி சித்திரை வைகாசி. இந்த பங்குனி சித்திரை வைகாசியில இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு வேலையே இருக்காது. இப்ப வேலையே இல்லாதனால அந்த பங்குனி சித்திரை வைகாசி இந்த 3 மாதங்கள்ல காளியம்மன் கோயில் பொங்கல் இந்த கொடைகள்லாம் நம்ம நடத்துறோம். இப்படி ஒரு பெரும்பகுதியான மக்கள் வாழ்வியலோடு இந்த கரிசல் வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி இந்த கரிசல் நிலத்தை பத்தி சங்க காலத்திலேயே பாடியிருக்கிறாங்க. சங்க காலத்துல நம்ம இப்போ நிறைய மாணவர்கள் பேசும்போது கீழடியை பத்தி பேசும்போது சொன்னாங்க, சங்க இலக்கியத்துல கீழடியை பத்தி நிறைய வந்திருக்குது, தமிழுடைய தொன்மையை பறைசாற்றுற வகையில சங்க இலக்கியத்துல சொல்றதை கீழடி வந்து நிரூபிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நிறைய நண்பர்கள் மாணவர்கள் சொன்னாங்க. அதே போல இந்த கரிசல் மண்ணை பத்தி சங்க இலக்கியம் பாடியிருக்கா? ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால பாடியிருக்காங்களான்னா பாடியிருக்கிறாங்க. மாங்குடி மருதனார் எந்த ஊர்னு உங்களுக்கு தெரியுமா? ராஜபாளையத்துக்கு பக்கத்துல மாங்குடி என்ற ஊர், அங்க பிறந்தவர் தான் மாங்குடி மருதனார். அவர் எழுதின மதுரை காஞ்சின்னு ஒரு நல்ல அருமையான மதுரை காஞ்சி எழுதியிருக்காரு. அவர் எழுதின புறநானூற்று பாடல்ல இங்க விளைஞ்ச கரிசல் மண்ணில் விளைஞ்ச பயிர்களை பத்தி சொல்லியிருக்காரு. கருங்கால் வரகு, இருங்கதிர் திணையே, சிறுகுடி கொள்ளே, பொறிகிலர் அவரையோடு இந்நான்கு உணவும் இல்லை. இங்க 4 வகையான உணவுகள் தான் இருக்கு, சிறுதானியங்களும் பருப்பு வகைகளும். கருங்கால் வரகு, இருங்கதிர் திணையே, வரகு திணை, சிறுகுடி கொள்ளு, பொறிகிலை அவரை துவரை, இந்த மாதிரி வகைராதான் விளைஞ்சிருக்குங்கிறத 2500 ஆண்டுகளுக்கு முன்னால மாங்குடி மருதனார் பாடி வச்சிருக்கிறாரு. அதே போல அகநானூர்ல ஒரு பாட்டு வரும்,
கதிர்கையாக வாங்கி ஞாயிறு பைது அற தெளிதலின் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது என்னன்னா, நீங்க கரிசக்காட்டில் பாருங்க, இந்த கோடை நல்ல கரிசக்காட்டில் மழை பெஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல பூமியை பார்க்க முடியாது. அற்புதமா உடனடியாக செடி கொடிகள்லாம் மலர்ந்து பூ பூத்து பசுமையா இருக்கும். அந்த ஐப்பசி கார்த்திகை மாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதே இது கோடையில் பார்த்தீங்கன்னா எல்லா காடுகள்லையும் பார்த்தீங்கன்னா பிரமாண்டமான வெடிப்புகள் விட்டுருக்கும். வெடிப்பா இருக்கும். கரிசக்காட்டில் பூரா வெடிச்சு கிடக்கும். அதைத்தான் அவர் அந்த காலத்திலே பாடியிருக்கிறாரு, கதிர்கையாக வாங்கி ஞாயிறு பைது அற தெளிதலின் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சூரியன் வந்து தன்னுடைய அந்த கதிர்களால பூமியில் இருக்கிற நீர்ச்சத்தை எல்லாம் எடுத்ததுனால இந்த பூமி பிளவுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே பாடியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்திலையும் கரிசலை பத்தி நிறைய பாடியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர்ல வந்து கோடை பருத்தி தான் கரிசலுடைய பிரதானமான பயிர். இது ஒரு பக்கம். நான் சொன்னது சிறுதானியம், துவரை, அவரையெல்லாம் ஒரு பக்கம். அடுத்தபடியாக இங்க அதிகமாக விளைஞ்சது வந்து பருத்தி வந்து அதிகமாக விளைஞ்சதுனால தான் 1949 நான் சொல்றது 175 வருஷத்துக்கு முன்னால சிவகாசியில அமெரிக்காவை சேர்ந்த ஃபின்னி என்பவர் பிரிட்டிஷனுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக ஒரு ஜின்னிங் ஃபேக்டரினா தெரியும் நினைக்கிறேன், பருத்தியிலிருந்து விதையவும் பஞ்சையும் பிரிக்கிற ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ஒரு 300 ஏக்கர் நிலத்தை சிவகாசிக்கு பக்கத்தில் லீஸுக்கு எடுத்து விவசாயம் பார்த்து நடத்திக்கிறார். அப்போ 175 ஆண்டுகளுக்கு முன்பே இங்க பிரிட்டிஷ்காரன் வந்து சிவகாசியில வந்து பருத்தி ஆலை ஆரம்பிச்சிருக்கிறான். அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பின்னால சிவகாசியில தான் துவக்க காலத்தில் கரிசல் நிலப்பகுதியில் அதிகமாக பருத்தி சார்ந்த தொழில்கள் இருந்திருக்கு. பாவடி தோப்பு அப்படின்னு சிவகாசியில் இருக்கு. பாவடினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாவடிக்கிறது நெசவு நோக்குற இடம் தான் பாவடி தோப்பு என்பது இருக்கு. பிற்காலத்தில் என்ன ஆச்சுன்னா 1875களில் 65 to 75களில் ரயில்வே வருது. ரயில்வே வந்து எதுக்காக வருதுன்னா, இங்கே விளையக்கூடிய பருத்திகளை எல்லாம் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கொண்டு வரதுக்காக இந்த பக்கம் ரயில் வருது. ரயில் வரும்போது அந்த ரயில் வந்து சிவகாசிக்கு வராமல் மதுரையிலிருந்து விருதுநகர் சாத்தூர் வழி கோயில்பட்டியா வழியாக போயிடுச்சு. அப்போ விருதுநகர் சிவகாசியில் இருந்த பெரும்பாலான பருத்தி ஆலைகள்லாம் சாத்தூருக்கும் சிவகாசிக்கு வந்துருச்சு. சாத்தூரில் அதனால தான் நீங்கள் ஆர்வி பிரதர்ஸ் வந்து ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே சாத்தூர்ல ஆர்வி பிரதர்ஸ் ஸ்பின்னிங் மில் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க இன்னைக்கு தெரியும் எத்தல் ஸ்கூல் சாத்தூர்ல இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தல் ஆர்வி பெண்கள் மேல்நிலை பள்ளி என்பது இருக்கு. அது ஆர்வி பிரதர்ஸ் ஆரம்பிச்ச பள்ளி தான் அந்த எத்தல் ஆர்வி பள்ளிக்கூடம். இங்கேயும் ஆர்வி மில், விருதுநகர்லயும் ஆர்வி மில் என்பது இருந்தது. அதுக்கப்புறம் கோயில்பேட்டில் ஆர்வி மில் ஆரம்பிச்சாங்க. அது விக்ரமசிங்கபுரம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அம்பாசமுத்திரம், அங்க ஆர்வி மில் ஆரம்பிச்சாங்க. அந்த ஆர்வி மில்லுக்கு முழுவதும் பருத்தி ஃபுல்லா இங்க இருந்து தான் நம்முடைய கரிசல் காட்டுல இருந்தா போச்சு. அப்படி பிரம்மாண்டமாக பருத்தி விளைஞ்ச பூமி தான் இந்த கரிசல் பூமி. நீங்க இந்த கரிசல் இலக்கியங்களை படிச்சீங்கன்னா எந்த ஒரு கரிசல் இலக்கியத்திலையும் கம்பு, சோளம், கேப்ப, பருத்தி இதை பத்தி வராம எந்த ஒரு புத்தகமும் இருக்காது. அது கீராவாக இருந்தாலும் சரி, சோதர்மனாக இருந்தாலும் சரி, கூவலைரிசாமி இருந்தாலும் சரி, இன்றைக்கு எழுதக்கூடிய லட்சுமண பெருமாளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருடைய புத்தகங்களையும் படிச்சீங்கன்னா இந்த விளைச்சல் பூரா அதுல காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், கரிசல்ல ஒரு முக்கியமான காய் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு காய் கரிசல் விளையுது. எந்த காய் சொல்லுங்க பார்க்கலாம்? அதலக்காய். இந்த அதலக்காய் வந்து நம்ம ஊர்ல மட்டும்தான் விளையும், இந்த பூமியில தான் விளையும். அதுக்கு விதையே கிடையாது. பூமிக்கு அடியில் கிழங்கு இருக்கும். கரிசக்காட்டுல மானாவாரியா கிழங்கு கிடக்கும். மழை பெஞ்ச உடனே தானா முளைச்சி வந்து அப்படி கொடியா படரும். பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, கூலி வேலைக்கு போயிட்டு வருவாங்க அல்லது விவசாய வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அப்படியே அதலக்காயெல்லாம் பறிச்சுட்டு போய் பொறிச்சு சாப்பிடுவாங்க. அது ஒரு சிறந்த உணவாக இன்றைக்கு அறியப்படுது. இந்த அதலக்காய்க்கு தமிழ்நாடு முழுவதும் நிறைய ரசிகர்கள் உண்டு. அப்படிப்பட்ட அதலக்காய் வந்து இங்கே தான் விளையுது, இந்த நிலத்தில் தான் விளையுது. நம்ம மாவட்டம் வந்து இந்த விருதுநகர் மாவட்டம் சரி, கரிசல் வந்து ஒரு மலைமறைவு பிரதேசம். உங்களுக்கு தெரியும், மலைமறைவு பிரதேசம்னா இங்கே மழையே வராது. அதுக்கு ரெண்டு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெண்டு மழை வரணும். ஒன்று வந்து வடகிழக்கு பருவமழை, இன்னொன்று வந்து தென்மேற்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை வரும்போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை அதை தாண்டி போக விடாமல் தடுக்கிறதுனால நமக்கு மழையினுடைய வரவு குறைஞ்சிருது. அதே போல தென்மேற்கு பருவமழை கேரளாவிலிருந்து வராமல் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்துருது. நமக்கு மழை என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த குறைஞ்ச மழையில நல்ல விவசாயம் பார்த்த பூமி வந்து இந்த கரிசல் பூமி. நீங்க தஞ்சாவூர் மாவட்டம் இருக்குல்ல, தஞ்சை மாவட்டத்தை வந்து நெற்களஞ்சியம்னு சொல்லுவோம். ஆனால் தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கும் பல ஊர்களில் நிறைய குடிசைகளை பார்க்க முடியும். ஆனால் நம்ம மாவட்டத்தில் குடிசைகளை பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே விவசாயம் வந்து மிக செழிப்பாக, குறைஞ்ச மழை பெஞ்சாலும் கூட இந்த மண்ணுடைய வளத்தினால இந்த விவசாயம் என்பது செழித்து வளர்ந்திருக்குது. இந்த கரிசலுடைய நிலவியலையும் பண்பாட்டையும் நாம் அறிஞ்சாதான் எதிர்காலத்தில்
இந்த மாணவர்கள் கரிசல் இலக்கியம் போன்ற இலக்கியங்களை படைக்கும் பொழுது இந்த நில அமைப்பையும் பண்பாட்டையும் சேர்த்து எழுத முடியும். அதற்காகத்தான் இந்த தலைப்பையும் இங்க வச்சிருக்கிறாங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மாவட்ட நிர்வாகத்திற்கும் நூலக ஆணையர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே.